டாக்டரே என்கிட்ட சொன்னாங்க I have a doubt your husband is gay அப்படின்னு. அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா ரூம்ல? படிக்காத பரம் முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு பல்ல முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுற பேச்சு. ஹாய் ஹலோ இந்த வீக் ரொம்ப ஹாட்டாக ஒரு இஷ்யூ என்ன போயிட்டுருக்குன்னா சுச்சி லீக்ஸ் பார்ட் 2. இப்போ வந்து சிங்கர் சுசித்ரா வந்து இன்னும் ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய இந்த பார்ட்டி கல்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தனுஷ் கே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. பட் அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் நம்ம போகலை. ஆனால் இந்த வீடியோவுக்கு ரிப்ளையாக அவங்க ஹஸ்பண்ட், அதாவது பழைய ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் வந்து ஒரு ஆடியோ நோட் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு ஆடியோ நோட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோ நோட்டில் வந்து கார்த்திக் குமார் வந்து ரொம்ப கேஸ்டிஸ்டாக பேசியிருந்தார். அதாவது நீ வந்து ஒரு படித்த பிராமண பெண் மாதிரியாக பேசுகிற, நீ வந்து இந்த மாதிரி ஒரு சில கேஸ்ட் நேமை சொல்லி இவங்கள மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருக்கா அப்படின்னு கொஞ்சம் கேஸ்டிஸ்டாக அந்த ஒரு ஆடியோ நோட் ஒன்று கொடுத்துருக்காரு. பட் அவர் வந்து அந்த ஆடியோ நோட் என்னோடது இல்லைன்னு சொல்கிறாரு. பட் அது அவரோடது இல்லைன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் உறுதி செய்யணும். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆடியோ நோட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஆடியோ நோட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட், ஃபைன். அதாவது சுசித்ரா பேசினது உண்மை பொய் இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கும் தனுஷுக்கும் கே, அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த இடத்துல. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலை இந்த இடத்துல. அது தனி வேறு டைப் ஆஃப் டிஸ்கஷன். இப்போ வந்து இந்த கார்த்திக் குமார் கொடுத்துருக்கிற அந்த ஆடியோ நோட்டில் இருக்கிற அந்த கேஸ்டிஸ்ட் ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிங் அம்மா பேசுற, நீ வாய்க்கு வந்ததை பேசுற, அவ வாயிலவே இவ வாயிலவே, அவ கூட பத்தியா இவ கூட பத்தியான்னு. இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத பரம் முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு பல்ல முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன், நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. உன் விஜயம்லாம் பேசும்போது I could feel that you come from a good background. அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு, சாக்கடை நாராசமான? இப்போ ஜென்ரலாக இந்த இந்தியன் சொசைட்டி அப்படின்னு எடுத்தாலே திஸ் இந்தியன் சொசைட்டி இஸ் கேரக்டரைஸ்டு பை திஸ் கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டம் தான் இந்தியன் சொசைட்டியோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராகவே இருக்குது இல்லைங்களா. அண்ட் இந்த கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, தவிர்க்கப்பட வேண்டிய சட்டப்படி அதை வந்து குற்றம் என அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த அன்டச்சபிள் ப்ராக்டிசஸ் இல்லை வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளில் லோயர் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இல்லை அவங்கள வந்து ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணி லேபிள் பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் கார்த்திக் குமார் வந்து அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி, ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு இது இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து ரொம்ப கேஸ்டிஸ்டாக பேசினா தான் இப்போ வந்து இங்கே கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குது. இப்போது நம்ம ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் இந்தியன் சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். அண்ட் ஈவன் சோஷியாலஜிலுமே இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 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 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா பியூர் அண்ட் இம்பியூர், பொல்யூட்டட் அண்ட் அன்பொல்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அப்பர் கேஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பியூரான ஆட்கள், அவங்க வந்து பியூரான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க உடுத்துகிற உடை, பழக்க வழக்கங்கள்லாம் பியூரு. ஆனால் அதே இது கீழே அந்த லோயர் கேஸ்ட் போக போக அந்த பியூரிட்டிங்கிறது குறைஞ்சிரும், இம்பியூர் அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாகவே லூயிஸ் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு திங்கர் வந்து ஹோமோ ஹைரார்கஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் பேசியிருப்பார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்கு அடிநாதமே அதுதான், இந்த பியூர் இம்பியூர் தான். இப்போது இந்த கார்த்திக் குமாரோட ஆடியோலையுமே அப்படி தான் அவர் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார்னா, ஒரு படித்த ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க இப்படி மாதிரி இம்பியூராக பேச மாட்டாங்க, இந்த மாதிரி கலீஜாக பேச மாட்டாங்க. ஆனால் வந்து அதே கீழ்நிலையில் இருக்கிறவங்க, கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து இப்போ இருக்கிற நம்மளோட மாடர்ன் எரா ஆர் இப்போ இருக்கிற நம்மளோட என்ன சொல்ல லிபரல் எராவில் ரொம்ப வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
சரிங்களா? ஸோ பேசிக்காக அந்த கேஸ்ட் சிஸ்டத்தோட அடிநாதமே வந்து இந்த பியூர் இம்பியூர், பொல்யூஷன் பொல்யூட்டட் அன்பொல்யூட்டட் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. அண்ட் இவரோட அந்த ஆடியோ நோட்டில் அந்த விஷயம் தான் பெருசாகவே தெரியுது. சரிங்களா? அடுத்தது இந்த மைண்ட் செட், அதாவது ஒரு மைண்டில் அப்படி உருவாகி இருக்குல்ல, இப்போ என்ன வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. இந்த சமுதாயத்தில் எல்லாரும் மனிதர்கள் தான். அதாவது தவறு செய்கிறது யாராக வேணால் இருக்கலாம், எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் தவறு செய்யலாம். இப்போ வந்து அதை வந்து டெக்னிக்கலாக நம்ம அனாமிக் கண்டிஷன் இல்லை டீவியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோயர் கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்பர் கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மிட் லெவலில் இருக்கவங்களாம், எல்லா கேஸ்ட், எல்லா கம்யூனிட்டி, எல்லா குரூப்லேயுமே நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், குட் எலமெண்ட்டும் இருக்கும், பேட் எலமெண்ட்டும் இருக்கும். இட்ஸ் நாட் தட் இவங்க தான் இதுக்கு இவங்க தான் அப்படின்னு ஒரு டோட்டலாக லேபிள் பண்ணி ஸ்டீரியோடைப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனால் இந்த கார்த்திக் குமாரோட ஆடியோ நோட்டில் அப்படி தான் மீன் பண்ணுறாரு. இது வந்து டெஃபினட்டாக அடுத்த ஸ்டெப் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் எங்கே போகும்னா எஸ்சி/எஸ்டி கமிஷனுக்கு போகும். இப்போ எஸ்சி/எஸ்டி கமிஷனில் இந்த இஷ்யூவை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி இது உறுதி செய்யப்பட்டால் கார்த்திக் குமார் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார். ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக பார்க்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த இஷ்யூஸை வந்து புரிஞ்சுக்கணும். அது அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை சொசைட்டி வைஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல தான் புதிய ரிஃபார்மர்ஸ், இப்போ லைக் அம்பேத்கர், பெரியார், இந்த மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் உருவாகிறாங்க. அந்த மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் உருவாகி இதுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பும்போது தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னா, நம்ம அந்த ஃபேஸை தாண்டி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்புக்குள்ள வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இனிமேலும் இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரிங்களா? இப்போ இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் அப்படின்னா இதுதான். அதாவது இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது. தட் இஸ் என்னென்னா, ஒன்று த்ரூ சமூக சீர்திருத்தவாதிகள் ரிஃபார்மர்ஸ் அண்ட் த்ரூ சோஷியல் மூமெண்ட்ஸ், சமூக இயக்கங்கள். இதன் மூலமாக தான் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாகும். அண்ட் இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு ஃபேக்டர், சமூக சீர்திருத்தவாதிகள் ரிஃபார்மர்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னாலையும் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்து இது எஸ்சி/எஸ்டி கமிஷனுக்கு போகும். அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக நம்ம ஏற்கனவே ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கவிதா ராமு IAS அவங்க வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக அந்த ஊரில் ஒரு இன்சிடெண்ட், அந்த மலம் கலந்துட்டாங்க வாட்டர் டேங்க்லன்ற ஒரு பிரச்சனையில் எப்படி செயல்பட்டாங்க, அவங்க எப்படி ஒரு மாற்றத்திற்கான காரணியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வேணால் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு சிவில் சர்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு காரணியாக தான் இருக்கணும். அண்ட் அது எப்படி நடக்கும், அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி வந்து அலசி ஆராயணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. ஸோ நிறைய பேர் இந்த சிவில் சர்வீசஸ் படிக்க வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. அண்ட் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இது மாதிரியான ஒரு நிலையிலிருந்து சமூகம் அடுத்த நிலைக்கு க்ரோத், முன்னேறணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.